இன்னைக்கு சளிக்கு வந்து ஒரு கரிசலாங்கண்ணி கஷாயம் போட போகிறேன்ப்பா. இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதில் பூ இருக்குது பாருங்கள், நல்லா வெள்ளையாக பூ பூத்துருக்கும். இதை பாருங்கள், வெள்ளையாக பூ பூத்துருக்கு பாருங்கள். இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது 2 பேருக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி, ஒரு கொஞ்சம் மிளகு, ஒரு 20 மிளகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் நான் தட்டி போட்டு இந்த இலையை போட்டு அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். சூப்பரான ஒரு கஷாயம் சளிக்கு. இது மாதிரி ஒன்றும் பாதிமாக தான்ப்பா மிளகுலாம் நொறுக்கி போடணும். ரொம்ப நொறுக்கி போட்டால் ஒரு மாதிரி காரமும் ஜாஸ்தி தெரியும், குடிக்க முடியாது. அந்த ஒன்றும் பாதிமாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற அந்த காரமே நமக்கு போதும். இது ஒரு 2.5 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 2 டம்ளராக சுண்ட வச்சு நம்ம குடித்தோம்னா அந்த நெஞ்சு சளிலாம் குறையும். அது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது பாருங்கள், அவ்வளோ பவர், நல்லா கேட்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், அதிமதுரமும் சித்திரத்தையும் ஒன்றும் பாதிமாக தட்டி போட்டு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் தண்ணி. இது வந்து ஒரு தடவை அந்த கட்டையை நசுக்கி போட்டு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 தடவை வைக்கலாம்பா. இந்த அடுக்கு நிறைய தண்ணி ஒரு 3 தடவை வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த எசன்ஸ் இதில் இறங்கும். அதை நீங்கள் ஒரேடியாக வச்சுட்டும் நீங்கள் அப்பப்போ எடுத்து குடிக்கலாம். ஆனால் அந்த சூடு வேணும் இல்லைங்களா? அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மில்டனில் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குதுப்பா, சூப்பரான ஃப்ளாஸ்க் இது. இது வந்து நல்லா சுட சுட வச்சுருக்குதுப்பா தண்ணியை. நம்ம கொதிக்க வச்சு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து ஒரு டம்ளர் வேணும்னும் பொழுது எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சுட சுட குடிக்கலாம். அதுக்கு இந்த மில்டன் ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் வீட்லேயுமே இந்த வயசானவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. நான் இந்த கஷாயத்தை போட்டுட்டு வரேன். லெமன் ரசத்துக்கு பாருங்கள், ஒரு 2 சின்ன தக்காளி போட்டு கொத்தமல்லி காம்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் வெந்த பருப்பு இதை போட்டு நல்லா கரைச்சி விட்டு நம்ம ரசம் வச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த கஷாயம் சூப்பராக கொதிச்சிருச்சு, சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கலப்பா. ஒரே சளி ஜுரம் முடியலை. அதுக்காக வந்து இந்த கஷாயங்க, லெமன் ரசம், அவன் விட்டமின் சி சாப்பிட சொல்கிறான் இந்த டாக்டருங்க. அதனால் லெமன் ரசம், நெல்லிக்காய் ரசம் இந்த மாதிரி வைக்கிறோம். அதனால் சரி உங்களுக்கும் ஏதாவது இப்போ வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்களேன்னு நான் போடுறேன். ரசம் தாளிச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு மிளகா, கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். அது பொரிஞ்சிட்ருக்கு கடுகு. இந்த கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வளவிடலாம்ப்பா. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன்ப்பா. இது ஒரு ரசப்பொடி பாருங்கள். மிளகா ஒரு 2 மிளகா தான், மிளகு ஒரு 1/2 கப்பு, சீரகம் 1/2 கப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து நுணுக்கி வச்சுடுவேன்ப்பா. இந்த ரசப்பொடி இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரசம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். பருப்பு இல்லைன்னா கூட தெரியாது அந்த துவரம்பருப்பு போடுறதுனால. இப்போ இது பொங்கி வரும்பொழுது நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டு ரசத்தை நிறுத்திட்டோம்னா ரசம் ரெடி. இந்த விட்டமின் சிக்காக இந்த லெமன் ரசம் வைக்கிறோம். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே ரெடி. குடிக்கிறதுக்கு தண்ணி ரெடி, கஷாயம் ரெடி, ரசம் ரெடி. இதுக்கப்புறம் ஒரு துவையல் அரைச்சிட்டா வேலை முடிஞ்சது. இந்த பாருங்கள், துவரம்பருப்பு, 2 மிளகு, ஒரே ஒரு மிளகா, பெருங்காயம், பூண்டு வறுத்து வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சோண்டு. இதை அரைச்சிட்டு வரேன். துவையல் ரெடி. கோவக்காய் வறுவல், ரசம், லெமன் ரசம், சாதம். வாங்க சாப்பிட்லாம்.